இன்றோடு ஜராசந்தரின் கதை முடிந்தது. இதில் சந்தேகம் என்ன? இவனை போல் ஒரு முட்டாள் உலகத்தில் இருப்பானா? யாரை சொல்கிறாய் நாரதா? நான் ஜராசந்தனைத்தான் சொல்கிறேன். கிருஷ்ணனின் பராக்கிரமம் தெரிந்திருந்தும் அவரோடு போர் புரிய துணிந்த ஜராசந்தனை முட்டாள் என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது? நீ சொல்வதும் சரிதான். விதி யாரை விட்டது? பதின் பருவத்தில் கம்சனை வதம் செய்தவர் ஸ்ரீகிருஷ்ணர். இப்போதோ அவர் வாலிபர். கேட்கவா வேண்டும்? தாயே, போர் தொடங்கிவிட்டது. இனி ஜராசந்தன் படும் பாட்டை நன்றாக ரசிக்கலாம். அடே கிருஷ்ணா, இப்போதே இந்த அஸ்திரத்தால் உன் உயிரை பறிக்கிறேன். கிருஷ்ணா! அண்ணா, இருங்கள்.
ஏன்? நான் சொல்வதை கேளுங்கள், வாருங்கள். தாயே, என்ன இது? தங்கள் நாயகர் ஓடும் ஓட்டத்தை பார்த்தீர்களா? நாம் காண்பது கனவல்லவே. நாராயண நாராயண, கனவா? அங்கே பாருங்கள், பரமாத்மா ஓடும் ஓட்டத்தை. இதோ பார், அவர் எதை செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். விட்டு கொடுக்க மாட்டீர்களே. போர்க்களத்திலிருந்து புறமுகை காட்டி ஓடுவதற்கு வேற என்ன காரணமாக இருக்க முடியும்? எல்லாம் அச்சம்தான் காரணம். நாரதா, புலி பதுங்குவது பாயத்தான். ஏய் கிருஷ்ணா, கோழையை போல் போர்க்களத்தில் இருந்து தப்பி ஓடுகிறாயா? நீ எங்கு சென்றாலும் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன். நாராயண நாராயண. தாயே, அங்கே பாருங்கள், புலி பதுங்காமல் பயந்து பாய்ந்து ஓடுவதே. நாரதா, நாராயண நாராயண, எனக்கு எதற்காக வீண் வம்பு? என்ன ஓட்டம், என்ன ஓட்டம்! கிருஷ்ண பரமாத்மா ஓடும் ஓட்டத்தை பார்த்தீர்களா? ஒருவேளை அங்கே ஏதும் ஓட்டப்பந்தயம் நடக்கிறதோ என்னவோ. நாரதா, நாராயண நாராயண, நான் நடப்பதை சொன்னேன், இல்லை இல்லை ஓடுவதை சொன்னேன், அவ்வளவுதான். நாராயண நாராயண. என் மருமகன் கம்சன் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், அந்த கிருஷ்ணனின் தலையை கொய்து வந்து உங்கள் காலடியில் கிடத்துகிறேன். ஐயோ, என் புத்திரிகளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இடம்பி சென்று வெகு நேரம் ஆகிறதே, இன்னும் அவளை காணவில்லையே. பசிக்கொடுமை தாங்க முடியவில்லை. மனித வாடை அடிக்கிறது. நரமாமிசம் கிடைத்திருக்க வேண்டும். நானே செல்கிறேன். இளவரசி, வழிவிடு, நான் செல்ல வேண்டும். இளவரசி, வழிவிடு, நான் செல்ல வேண்டும். என்னை யார் என்று கூட கேட்க மாட்டீர்களா? நீங்கள் நினைப்பது போல நான் அரக்கி அல்ல, சால சடங்கடி வம்சத்தை சார்ந்தவள். அது எனக்கு தேவையற்ற விஷயம். இளவரசி, சற்று நில்லுங்கள். இளவரசி, தங்கள் சுந்தர ரூபத்தை கண்டு நான் மதிமயங்கி விட்டேன். ஆனால் நீங்களோ என்னை ஏறெடுத்து பார்க்க மறுக்கிறீர்களே. உன்னோடு காதல் மொழி பேசிக் கொண்டிருக்க எனக்கு அவகாசம் இல்லை. வழிவிடு. இளவரசி, நில்லுங்கள். உங்களுடைய கம்பீரத்தையும் அழகையும் கண்டு நான் காதலுற்றேன். தங்களையே என் கணவராக மனதில் வருத்திக் கொண்டேன். என்னை விட்டு செல்லாதீர்கள். மன்மதனின் மறு உருவே, என்னோடு பேச மாட்டீர்களா? உன்னோடு பேச நான் யார்? எச்சரிக்கிறேன், என் பின்னால் வராதே. இளவரசி, இளவரசி, இளவரசி.
நீ இப்படி செய்வாய் என்று கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவில்லை. நானே அவனை நான் சொல்வதை தோற்கடித்திருப்பேன். கேளுங்கள் என்னையும் அண்ணா. நீ தடுத்து இது விட்டாயே. தோல்வி அல்ல. கோபப்படாதீர்கள். நாராயண நாராயண நாராயண. தேவரிஷி நாரதர் வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். அண்ணா, நாம் இருவரும் பேசிக்கொண்டதை அவரிடம் கூற வேண்டாம். நீங்கள் அவர் முன் கோபப்படாதீர்கள். இயல்பாக இருங்கள். பாருங்கள். நாராயண நாராயண. ஓ ஓ நாரதரா, இங்கே எப்படி வந்தாய்? நாராயண நாராயண. ஐயனே, நாங்கள் பதுங்கியிருக்கும் இடத்தை எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்காமல் கேட்கிறீர்கள், அப்படித்தானே? இப்படி புன்னகைத்தே போரையும் சமாளித்து விடலாம் என்ற தைரியத்தில்தான் ஜராசந்தனுடன் போரிடச் சென்றீர்கள் போல இருக்கிறது. அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். கிருஷ்ணா, தாங்கள் யார்? பரந்தாமன், ஸ்ரீமன் நாராயணனின் அவதாரம். கம்சன், பிரளம்பரன், பூதனை, சகடாசூரன் போன்ற பல அரக்கர்களை வதம் செய்த அவதார புருஷன். அப்படிப்பட்ட தங்களுக்கு சராசரனை அழிக்க ஒரு நொடி போதுமே. அப்படி இருந்தும் தாங்கள் போர்க்களத்திலிருந்து ஓடி வரலாமா? அதுவும் ஒரு முறையா இருமுறையா? இது தங்களின் கீர்த்திக்கு இழுக்கன்றோ? நாரதா, நீ என்னை சீண்ட நினைக்கிறாய். அதனால் எனக்கு கோபம் வரும் என்று எதிர்பார்த்தால் உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். அப்படியென்றால் தாங்கள் ஜராசந்தரிடம் தோற்றதை ஒப்புக்கொள்கிறீர்கள், அப்படித்தானே? ஒப்புக்கொள்ளாமல் வேற என்னதான் செய்வது? நீதான் நாங்கள் போரிட்ட லட்சணத்தை பார்த்தாயல்லவா? பார்த்தேன். அதுவும் கிருஷ்ண பரமாத்மா தலை தெறிக்க ஓடுவதையும் பார்த்தேன். அவர் ஓடுவது மட்டுமில்லாமல் என்னையும் ஓடச் சொல்கிறார். இதுதான் கொடுமையின் உச்சம். உலகையே காக்கும் பரந்தாமன் நீங்கள் இப்படி செய்யலாமா? நாங்கள் தப்பி ஓடுவதைத் தவிர இப்போதைக்கு வேறு வழி இல்லை. நாராயண நாராயண. பரந்தாமா, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு ஜராசந்தனை அழிக்கும் சக்தி இல்லை என்று சொல்கிறேன். போதுமா? பரந்தாமா, என்ன சொல்கிறீர்கள்? தங்களால் முடியாத காரியமும் இந்த உலகத்தில் உண்டா? சில நேரங்களில் உண்டு. பரந்தாமா, எனக்கு புரியவில்லையே. சொல்கிறேன். ஜராசந்தா, வணங்குகிறேன் பிரம்மதேவா. உன் தவத்தைக் கண்டு மெச்சினோம். உனக்கு வேண்டிய வரத்தை நீ கேள். பிரம்மதேவரே, எனக்கு யாதவர்களால் மரணம் இல்லை என்ற வரத்தை அருள வேண்டும். ஜராசந்தா, உனக்கு தேவர்களால் மரணமில்லை, மனிதர்களாலும் மரணமில்லை என்றிருக்கும்போது ஏன் இப்படி விசித்திரமான ஒரு வரத்தை கேட்கிறாய்? ஐயனே, நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் எத்தனை வரங்கள் இருந்து என்ன பயன்? இரண்ய கசிபுவுக்கு நீங்கள் வரங்களை வாரி வாரி வழங்கினீர்கள். இறுதியில் என்ன ஆயிற்று? அது உங்களுக்கே தெரியும். அவன் மனிதனா இல்லை தேவனா? நீங்களே சொல்லுங்கள். அவனை எந்த கணக்கில் சேர்ப்பதென்றே எனக்கு தெரியவில்லை. அதனால்தான் இப்படி ஒரு வரத்தை நான் கேட்கிறேன். நான் யாதவ குலத்தில் பிறந்த அந்த கிருஷ்ணனை போரில் வெல்ல வேண்டும். அவனால் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது.
அதனாலேயே யாதவர்களால் எனக்கு மரணம் நேரக்கூடாது என்ற வரத்தை தாருங்கள். நீ கேட்ட வரம் தந்தருளினோம். ஓ, ஜராசந்தனின் வெற்றிக்கு பின்னால் இப்படி ஒரு உண்மை மறைந்துள்ளதா? நான் தங்களை சீண்டவே வந்தேன். ஆனால் தாங்களோ எனக்கு உண்மையை உணர்த்தி விட்டீர்கள். என்னை மன்னித்து விடுங்கள். இனி நான் ஜராசந்தனிடம் தோல்வியை தழுவ நேர்ந்தால் நீ கேள்வி கேட்க மாட்டாய் அல்லவா? நான் ஏன் கேட்கப் போகிறேன்? அதுதான் நீங்கள் உண்மையை சொல்லிவிட்டீர்களே. அது சரி, இந்த ஜராசந்தனை வெல்ல போகும் அந்த மாவீரன் யார்? அதை நேரம் வரும்போது அறிந்து கொள்வாய். நாராயணா நாராயணா. அம்மா, நீங்கள் பசியார இதோ கனிகள். அத்தைக்கு என் வணக்கங்கள். பீமா, யார் இந்த பெண்? பார்க்க லட்சணமாக இருக்கிறாள். என்னை வேறு அத்தை என்கிறாள். அம்மா, இவ்வளவு லட்சணமான தோற்றத்தை கண்டும் அன்பான வார்த்தைகளை கேட்டும் ஏமாந்து விடாதீர்கள் அம்மா. இவள் நிற்கும் இடத்தை கூர்ந்து பாருங்கள். இவள் நமக்கு கேடு செய்ய வந்த மாய மோகினி. பார்த்தீர்களா அம்மா? நம் கண்முன்னே இவள் மாயவித்தை காட்டுகிறாள். நான் மாயக்காரி அல்ல. நான் தெய்வ அம்சம் பொருந்திய பெண். என்னை ஏற்றுக்கொள்பவர்கள் இருக்கும் இடத்தில்தான் என் நிழல் விழும். யாரம்மா நீ? நீ எதற்காக இங்கு வந்தாய்? அத்தை, நான் உங்களுக்கு நன்மை செய்யவே இங்கு வந்தேன். என்னை நம்புங்கள். உங்கள் புதல்வனை கண்டதும் என் மனதை பறிகொடுத்து விட்டேன். மணந்தால் அவரையே மணப்பேன், இல்லையே எங்கேயே மறிப்பேன். ஒரு பெண்ணான உங்களுக்கு என் காதலின் வேதனை புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் இங்கிருந்தால் ஆபத்து. என் அண்ணன் இடும்பன் வந்து உங்களை கொன்று விடுவான். இப்படியெல்லாம் பேசி எங்களை பயமுறுத்தி அடிபணிய வைத்துவிட முடியும் என்று எண்ணாதே. உன் அண்ணன் இடும்பன் என்ன பெரிய கொம்பனா? என்னை எதிர்ப்பவன் யாராக இருந்தாலும் அவனை நான் நசுக்கி விடுவேன். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் இங்கிருந்து உடனே சென்று விடலாம். அடியே இடும்பி, இந்த மனிதனை கொன்று உணவு கொண்டு வர சொன்னால் அவனோடு காதல் மொழியா பேசிக் கொண்டிருக்கிறாய். முதலில் உன்னை கொள்கிறேன் பார். பீமா, என்னை தாங்கள் தான் காக்க வேண்டும். பீமா, அவள் அடைக்கலம் என்று உன்னை நாடி வந்த பெண். அவளை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய கடமை. நீ அந்த அரக்கனோடு சண்டையிட்டு அவளை காப்பாற்று. அடே அரக்கனே, முதலில் என்னோடு சண்டையிடு.
பிறகு பெண்ணோடு உன் வீரத்தை காட்டலாம். அகோர பசியில் இருக்கிறேன். வசமாக வந்து மாட்டிக்கொண்டான். இப்போதே உன்னை கொன்று புசிக்கிறேன். அண்ணா, இதோ நானும் உங்களோடு வருகிறேன். வேண்டாம், இந்த தடியனை கொல்ல நான் ஒருவனே போதும். என் சகோதரனின் தூக்கத்தை கெடுக்க நான் விரும்பவில்லை. என்னோடு வா. பீமா, வா, ஒருகை பார்ப்போம். பீமா, கவலை வேண்டாம். அமரும். அண்ணா, வேண்டாம் அண்ணா. எங்கே இருக்கிறாய் நீ? வேண்டாம். இளவரசி, வேண்டாம். இளவரசி. நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள்.
வேண்டாம் அண்ணா. இளவரசி, விட்டு விடுங்கள் இளவரசி. உன் தேவாம்சம் உன்னை காப்பாற்றியது. என் அரக்க குணம் என்னை கொன்று விட்டது. நீ உன் எண்ணம் போல் வாழ்வாய். நீ உன் எண்ணம் போல் வாழ்வாய். இளவரசி, தங்கள் பொருட்டு என் அண்ணனையும் இழந்து விட்டேன். திக்கற்று நிற்கும் என்னை கைவிட்டு விடாதீர்கள். என்னை நீங்கள் மணந்து கொள்ள வேண்டும். அது முடியாது பெண்ணே. நாங்கள் மனிதர்கள், நீ அரக்க குலத்தை சேர்ந்தவள். குல வேறுபாடுகள் உள்ளவர்கள் வாழ்க்கையில் இணைய முடியாது. நீ சென்று விடு. ஒரு பெண்ணாக இருந்து என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள் தாயே. பிறருக்காக கவலைப்படும் நிலையில் நாங்கள் இல்லை. நாம் ஒரே இடத்தில் நீண்ட நேரம் இருப்பது நல்லதல்ல. புறப்படுங்கள். புறப்படுங்கள் தாயே. வாருங்கள். இளவரசி, அண்ணா, என்ன மாயம் செய்தாய்? உன் வேங்குழலின் இசையில் இந்த கோபியர்கள் இப்படி விழியிறங்கி கிடக்கிறார்களே. மனதை மயக்கும் இசை என்று நீ கேள்விப்பட்டதில்லையா? அதுவும் சரிதான். அண்ணா, எனக்கு ஒரு சந்தேகம். இன்னும் என்ன சந்தேகம் சுபத்ரா? அண்ணன் பலராமர் எப்போதும் கதையும் கையுமாக வீரர்களுடன் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கு நீங்களோ? நானோ சதா சர்வ காலமும் கன்னியர்கள் புடைசூழ ஏகாந்தமாக இருக்கிறீர்கள். ஏன் இந்த முரண்பாடு? இந்த ஜென்மத்தில் நான் வாங்கி வந்த வரம் அப்படி. காலம் வந்தால் எல்லாம் தானாக மாறும். குழல் வாசித்த கரம் போர் முழக்கத்திற்காக சங்கெடுக்கும். வணங்குகிறேன் கிருஷ்ண பரமாத்மா. அத்தினாபுரத்திலிருந்து அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன். தங்களின் அத்தை குந்தி தேவியாரும் தங்களின் மருமகன்கள் பாண்டவர்களும் தீயில் சிக்கி மாண்டு விட்டார்கள். பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை நடத்த பிதாமகர் பீஷ்மரும் அத்தினாபுரத்து அரசர் திருதராஷ்டிரரும் தங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள்.
அண்ணா, என்ன இது? வீரமும் பராக்கிரமும் பொருந்திய பாண்டவர்கள் இப்படி அற்பமாக மாளத்தான் பிறந்தார்களா? என்னால் நம்பவே முடியவில்லை. என்னாலும் தான் நம்ப முடியவில்லை. ஆனால் செய்தியை அனுப்பியிருப்பது அத்தினாபுர அரசராயிற்றே. என்ன அண்ணா சிரிப்பு இது? இடி தாக்கியது போல் நிலை குலைய வைக்கும் செய்தியை கேட்ட பிறகும் எப்படி அண்ணா உங்களால் சிரிக்க முடிகிறது? நான் சிரிக்காவிட்டால் இறந்த பாண்டவர்கள் மீண்டு விடுவார்களா, இல்லை இறக்காத பாண்டவர்கள் மாண்டு விடுவார்களா? அண்ணா, நீங்கள் சொல்வது ஒன்றுமே எனக்கு விளங்கவில்லை. விளங்காமல் இருப்பதே நல்லது. சுபத்ரா, அண்ணா, இப்போதே நான் புறப்படுகிறேன். நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் நம் தாய் தந்தையரிடம் இந்த தகவலை சொல்ல வேண்டாம். புரிந்ததா? இவ்வளவு முக்கியமான விஷயத்தை எப்படி பெற்றோரிடம் மறைக்க முடியும்? நான் மறைக்கச் சொல்லவில்லையே. நம்ப முடியாத செய்தியை உறுதி செய்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்கிறேன். அத்தோடு பாசமிக்க நம் அத்தையின் மரணம் நம் பெற்றோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கிவிடும். நீங்கள் நம் தாய் தந்தையரை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் மட்டும் அத்தினாபுரம் சென்று வருகிறேன். அம்மா, ஓய்வில்லாமல் வெகு தூரம் நடந்து வந்து விட்டோம். இன்று இரவு இந்த குடிசையில் தங்கிச் செல்லலாம். இதுவும் நல்ல யோசனைதான். இங்கே தங்கி ஏதாவது உணவு கிடைத்தால் அதை சமைத்து உண்ணலாமே. பாருங்கள். செல்லுங்கள். அண்ணா, அம்மா, நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் போய் பார்த்து விட்டு வருகிறேன். வாருங்கள். அம்மா, நீங்கள் இங்கேயே ஓய்விடுங்கள். நாங்கள் உணவு சமைக்க ஏதாவது கொண்டு வருகிறோம். சரி, சென்று வாருங்கள். மகாராணி குந்தி தேவி வாழ்க! 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 மகாராணி குந்தி தேவி வாழ்க!
அர்ஜுனன் மாவீரன். அப்படிப்பட்ட வீரனுக்கு இப்படி ஓர் அற்ப மரணம் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அன்று அவையில் வர்ணாஸ்திரத்தை தொடுத்து அக்னியை அழித்தானே அர்ஜுனன். பற்றி எரியும் மாளிகையை அழிக்க அர்ஜுனனுக்கு ஒரு பானம் போதும். மாமா, என்ன பலத்த யோசனையில் மூழ்கிவிட்டீர்கள்? மாமா, நீங்கள் கர்ணன் சொன்னதை கேட்டு குழம்பி விட்டீர்களா? மாமா, கர்ணனுக்கு அர்ஜுனனை தன் கையால் கொல்ல வேண்டும் என்று ஆசை. அது நிறைவேறாததால் ஏதோ ஆதங்கத்தில் பேசிவிட்டான். அதற்காக நீங்கள் குழம்புவதா? அப்படி இல்லை மருமகனே. எதிரிகள் விஷயத்தில் சிறு ஊசலாட்டம் வந்தாலும் அதை நாம் உடனடியாக ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். சந்தேகத்தை கிளப்பியவன் சாதாரண வீரன் அல்ல, சரிநிகர் சமமான மாவீரன் கர்ணன். கர்ணனின் கூற்றை நாம் அலட்சியப்படுத்திவிட முடியாது. அது யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம்தான். மாமா, என்ன சொல்கிறீர்கள்? பாண்டவர்களுக்கு ஈமக்கிரியை செய்ய வியாசர் வர மறுத்துவிட்டார். விதுரரும் செய்ய மறுத்துவிட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அப்படி என்றால் பாண்டவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்றா சொல்கிறீர்கள்? இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் நாம் எதற்கும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன். இப்போது என்ன செய்வது மாமா? உடனே ஒற்றர் படையை வாரணாவதத்திற்கு அனுப்பு. அவர்கள் 8 திக்கிலும் சென்று விசாரணையை ரகசியமாக தொடங்கட்டும். ஒருவேளை பாண்டவர்கள் உயிரோடு இருந்தால் அவர்களை அதே இடத்தில் கொன்றுவிடுமாறு இப்போதே உத்தரவிடு. வணக்கம் இளவரசே. ஒற்றனே, இப்பொழுதே வரணவதம் செல். உத்தரவு இளவரசே. அம்மா, என்ன என்ன இது? இந்த உணவுகளை யார் சமைத்தார்கள்? அம்மா, அதற்குள் எப்படி குடிசையை சுத்தம் செய்து உணவு சமைத்தீர்கள்? நானா? நீங்கள் சென்றதும் களைப்பில் கண்ணையர்ந்து விட்டேன். நான் எதுவும் செய்யவில்லை. அப்படியென்றால் இதையெல்லாம் யார் செய்தது?